பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, இந்த மதிய வேளையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முதலாவது நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இரட்சகராகிய மீட்பரே, எங்கள் பிரதான ஆசாரியரே, தேவ ஆட்டுக்குட்டியானவரே, இந்த மதிய வேளை எங்களோடு கூட பேசுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட அசைவாடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். மாம்சத்தில் உள்ள தாய் தகப்பனை கணம் பண்ணு கற்றுக் கொடுத்த தெய்வமே, அப்படிப்பட்ட தெய்வம் இந்த மதிய வேளையில ஒவ்வொருவரோடு கூட பேசி எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு விடுதலை உண்டு பண்ண போறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்துல எங்கள் யாவரையும் கேட்கிற யாவரையும் சொல்லுகிற நாங்களும் எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைய பொழுது மதியானத்துல கொடுத்திருக்கிற வார்த்தை என்னன்னா, எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 45ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது அவனுக்கு இஸ்ரவேலிலே காணி பூமியாக இருக்க கடவது. என் அதிபதிகள் இனி என் ஜனத்தை ஒடுக்காமல் தேசத்து இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அவர்களுடைய கோத்திரங்களுக்கு தக்கதாக விட்டு விடுவார்களாக. இந்த வசனத்தை கேட்கும்போது இருதயத்துல சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லுங்க தேவ பிள்ளைகளே. இந்த வசனத்தை கேட்கும்போது கர்த்தருக்கு கழிவு நன்றி சொல்லுங்க. ஏன்னா தேவன் நம்ம ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கிறத அதிபதிகளோட கையில நம்ம ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கிறத விரும்பல. அதிபதிகள் இனி ஜனத்தை ஒடுக்காமல் தேசத்து இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அவருடைய கோத்திரங்களுக்கு தக்கதாக விட்டு விடுவார்கள். தேவாதி தேவன் சர்வ லோகத்துக்கும் அதிபதியா இருக்கிற தேவாதி தேவனை நம்புங்க. பிசாசனம் என்ன பண்ணுவான்னா, தேவ பிள்ளைகளையே டார்கெட் பண்ணுவான், ஒடுக்கணும், அவங்கள என்ன பண்ணும், அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல. ஆனா அது எல்லாத்துலேருந்தும் ஏன் பிள்ளைங்க ஒடுக்கப்படக்கூடாதுன்னு வைராக்கியம் நிற்கிற நம்மளுடைய தகப்பனை நோக்கி நீங்க பாருங்க. ஏன்னா அவர் நமக்கு என்ன கொடுக்கறாரு, இஸ்ரேல் வம்சத்தாராகிய நம்மளுக்கு அவரு நம்மளோட கோத்திரத்துக்கு தக்கதானதை கொடுப்பாரு. அது காணி பூமியா இருந்தாலும் சரி. ஆனா நீங்க எடுத்துக்க வேண்டியது இந்த பூமி இல்லை, தேவனிடத்துல கேட்க வேண்டியது, எங்களுக்காக பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்கியிருக்கீங்களேப்பா, அதுல நாங்க பிரவேசிக்க கர்த்தர் ஒரு விச எங்களை கழுவி சுத்திகரிங்க. ஏற்கனவே எங்களை கழுவி சுத்திகரிச்சிருக்கீங்க. ஆனா நாங்க நீண்ட காலம் உங்களோட அருமையை புரியாம, தேவனோட வார்த்தையை கேட்காம, வேதத்தை வாசிக்காம, சரியா உங்களுக்கு பிடிச்சதா நாங்க ஆராதிக்காம துதிக்காம இருந்திருக்கோம். இனிமேலாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒருமனப்பட்டு துதிச்சு ஆராதிச்சு வேதத்தை வாசிச்சு டெய்லி கர்த்தருக்கு பிரியமா வாழணும். அப்ப நாங்க பரலோகத்துல இருக்கிற எங்களுக்கான ஸ்தலத்துல நாங்க இருப்போம்னு விசுவாசிக்கிறவங்க இந்த வசனத்தை கேட்ட உடனே உங்க இருதயத்துல சொல்லுங்க, நம்ம எத்தனை கோடி கோத்திரம் இருந்தாலும் சரி, அத்தனை பேத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துல நமக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ண வல்லவரா இருக்காரு நம்ம இயேசப்பா. நம்ம பொல்லாத ஆவிகள்கிட்ட நம்ம பயந்து இருக்கக்கூடாது, ஒடுக்கப்பட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தகப்பன் பெரியவர். இந்த பூமியில இருக்கிறவனை பார்க்கிறோம் நம்மளுடைய தகப்பன் பெரியவர். அதனால ஏசப்பாட்டு சொல்லுங்க, இந்த அதிபதி கிட்ட நாங்க ஒடுக்கப்பட்டு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தாப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றியை சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க பிள்ளையாகிய எங்களுக்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் எங்களை கழுவி இந்நாள் வரைக்கும் நீங்க எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக, என் பிள்ளைகள் என்னை விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக ஒரு மேய்ப்பனை போல இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து மேய்த்த தெய்வமே, இனிமேலும் நடத்துவீராக. நீங்க மத்திய ஆகாயத்துல வரும்போது நாங்கள் உம்மோடு சேர, புத்தியுள்ள கன்னிகைகளாய் சேர கர்த்தர் ஒரு உதவி செய்யுங்கன்னு வேண்டிக்கங்க. இப்படி வேண்டும் போது கர்த்தருக்கு செய்வோம். நீங்க அவரோட ஆசீர்வாதத்துக்குள்ளார இருப்பீங்க, அவர் சட்டைகளுக்குள்ளார இருப்பீங்க, அவரோட உன்னதத்துக்குள்ளார அவர் உங்களை மறைச்சு பாதுகாப்பாரு. அதை நீங்க உணர்வீங்க. தேவ பிள்ளைகளே, வாங்க ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. சோத்தரிக்கிற ராஜா, ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரோடு கூட பேசி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடும் கூட கர்த்தர் தாமே பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாய் இருந்த இந்த வசனம் எங்களுக்கு சொல்லுவதற்காக ஸ்தோத்திரம். இது சொல்லப்பட்டதன்படி எங்களுக்கு ஆண்டவரே, நீங்க இஸ்ரவேல் ஜனத்துக்கு கோத்திர வாரியா எல்லாத்தையும் கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கீங்க. எங்களுக்கானது இந்த பூமியில இருக்கிற காணி நிலம் உள்ள தகப்பனே, நீங்கள் வரும்போது நாங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கப்படவும், அந்த
ஆண்டவரே, பரலோகத்தில் எங்களுக்காக நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிற ஸ்தலத்தை நாங்கள் பிரவேசித்து சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பூமியில் எங்களை ஒடுக்குகிற எல்லா பொல்லாத அந்தகார அதிபதிகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் யாராவது ஒடுக்கப்பட்டு இருக்காங்கன்னா, யாராவது அந்த ஒடுக்கத்திலிருந்து புலம்பி கொண்டிருந்தாங்கன்னா, அந்த ஒடுக்குதல்னால ரொம்ப புண்பட்டு இருந்தாங்கன்னா, கர்த்தர் இந்த மதிய வேளையில் அவர்களுக்கு விடுதலை கட்டளையிடுங்க. அந்த விடுதலை அவர்களுக்கு பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஆயத்தத்தை உண்டு பண்ணுமாக. அப்படியே செய்வது நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திப்போம்.